நீதிமொழிகள் 1 அதிகாரம் 20 22 வசனங்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 20 22 வசனங்கள். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமிக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இது ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிவேர் யூ கேன் see wisdom என்ன அர்த்தம்? எங்கேயும் நீங்கள் ஞானத்தை பார்க்கலாம். வீதியில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? மண் வேணுங்க அப்படின்னு கேட்டேன்னு, மண்ணுங்களா? அது சவுதி அரேபியா போகணுங்க, நீங்கள் அபுதாபிக்கு போனீங்கன்னா அங்கே கிடைக்க அப்படியா சொல்லுவீங்க? மண் எங்கே இருக்குது? மண் வேணும் எங்கே இருக்குது? இந்த இருக்குது மண்ணுன்னு வைங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஞானம் எங்கே இருக்குது? வீதிகளில் இருக்குது, வெளியே நிற்குது. வீதிகளில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? நீ போகிற இடத்துலலாம் ஞானத்தை நீ பார்க்கலாம். நீ போகிற இடத்துல வர இடத்துல எல்லாம் ஞானத்தை நீ பார்க்கலான்னு இருக்குது. சந்தடியுள்ள தெருக்களின் சந்தில்னா ஜன நெருக்கடி இருக்க இடத்துலையும் நீ பார்க்கலாம், வீதிகளில் பார்க்கலாம், தெருக்களில் நீ பார்க்கலாம் ஞானத்தைன்னு. என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஞானம் இருக்குது. ஜனம் எல்லாருக்குமே ஞானம் இருக்குது. நீ அதை பார்க்க, நீ உன் கண் இருக்கா, உனக்கு அந்த பார்வை இருக்கான்னு அர்த்தம். நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு முடிவெட்ட போயிருந்தேன் ஒரு கடைக்கு. பக்கத்தில் ஒரு வாலிப தம்பி உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்கார். அவன் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதில் அவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறார். நான் பக்கத்து சேரில் உட்காந்துருக்கேன். எனக்கு வெட்ட வந்தவர்கிட்ட, எப்படி சார் வெட்டணும்? ஷார்ட்டாவா மீடியமாக லென்த்தான்னு கேட்டார். ஷார்ட்டாக வெட்டணுமா, கொஞ்சமாக வச்சு வெட்டணுமா, மீடியமாக வெட்டணுமா, நிறைய முடி வச்சு கொஞ்சமாக வெட்டணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், என் தலைக்கு என்ன மாதிரி முடியும்னு உங்களுக்கு தெரியும், அது மாதிரி வெட்டுங்கன்னு. உடனே அவர் கோவிச்சுக்கிட்டார். ஏங்க உங்களுக்கு எப்படி வெட்டணுங்க, நீங்கள் சொன்னால் தானே வெட்ட முடியும்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க என் தலைக்கு என்ன மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னதை வச்சு சொல்கிறேன்? அவர் தினமும் அதே தொழிலாக இருக்கிறவர். அவர் 1000 பேருக்கு என்ன பண்ணியிருப்பார்? முடி வெட்டியிருப்பார். அனுபவம் உள்ளவர், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். உமக்கு எப்படி பெஸ்ட்டுன்னு தோணுதோ அப்படி செய்யுங்கன்றேன். அவர் புரிஞ்சுக்கிடலை. என் பக்கத்தில் இருக்கிற பையன் இல்லை, அந்த பையன் வெட்டினவர், சார் வெட்டியாச்சு பாருங்கள் சார்னு. உடனே அந்த செல்ஃபோன் அப்படி உருட்டிகிட்டே இருந்தவன் அப்படி கண்ணாடியை பார்த்து அப்படி பண்ண, என்னங்க வெட்டவே இல்லை, உங்களுக்கு எதுக்கு காசு கொடுத்தேன், முடிய வெட்டவே இல்லை அப்படின்னா. உடனே திரும்ப போத்திட்டாரு, திரும்ப வெட்ட ஆரம்பித்தார். இவன் திரும்ப செல்ஃபோனை தடவ ஆரம்பித்தான். அவர் வெட்டி முடித்தார். சார் பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்துட்டு எனக்கு ஃபுல்லாக முடி மொட்டை அடிச்சிட்டிங்கன்ட்டான். என்னங்க மொட்டை அடிச்சிட்டிங்க? அப்போ தான் எனக்கு வெட்டினவர், சார் என்னை மனசுக்குங்க சார்னாரு. ஏன்? மற்றவங்ககிட்ட இருக்க ஞானத்தை நம்ம பார்க்கணும். மற்றவங்களுக்கு ஞானம் இருக்கும். நான் சொல்கிறது புரியலையோ? நான் அந்நிய பாஷையில் பேசினேன். லக்கண்டாம்பா கொத்தோ நான் கத்தோ லோக்கோ நான் பேசிகிட்டு இருந்தேன். தமிழில் தானே பேசினேன். உங்கள் பாஷை மாதிரி இழுத்து பேசலை. நான் போனேனா, ஒருத்த வெட்டினானா, அப்படியா பேசுகிறேன் நான். அப்படி பேசினா புரியும் உங்களுக்கு. எல்லாருக்கும் ஞானம் இருக்குது. அங்கே ஒரு ஹோட்டல் போனால் என்ன பண்ணணும்? ஹோட்டலில் போனால், ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டல் போனால் என்ன கேட்கணும்? இந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்குமோ அதை கொண்டு வாங்கன்னு கேட்கணும். அங்கே போய் என்னெல்லாம் இருக்குது? அவன் இட்லி இருக்குது, பூரி இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. திரும்ப என்ன பண்ண? பரோட்டா இருக்கான்னு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணான்? இவ்வளோ நேரம் மனப்பாடமாக சொன்னான் எல்லாம். திரும்ப இல்லை, இட்லி இருக்கா? அவன் எல்லாம் இட்லி இருக்குது, சூடாக இருக்குமா, நல்லா இருக்குமா? அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அதே மாதிரி என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் போகலாம்னு அர்த்தம். சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று பண்ணக்கூடாது, கொடுக்கும்போது அந்த டம்ளருக்குள்ளே விரலை விட்டு கொடுக்கக்கூடாது. டம்ளருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? விரலை உள்ளே விட்டுக்கிட்டு இப்படி கொடுக்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்க அழுக்கெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? அது அவர் பார்த்தோன்னே அவருக்கே ஒரு மார்க்கம், ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன்கிட்டு இருப்பார். அப்புறம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? நல்லா ஒரு சுத்தமான டம்ளரில் நல்லா ஒரு ட்ரேயில் வச்சு அழகாக கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தா உங்கள் வீடு அழகாக கேட்டன்லாம் புதுசாக இருக்கணும், துவைச்சி போட்டு புதுசாக இருக்கணும்.
ஒரு தூசி இருக்கக்கூடாது. உள்ளே வந்து தூசியாக இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் வீடு தூசியாக இருந்தால் என்ன ஆகும்? வரவங்களுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? தும்மிக்கிட்டே இருப்பாங்க, ஆச் ஆச் ஆச்சின்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த தூசி படுத்துகிற பாடு. வீடை சுத்தமாக வச்சுருக்கணும். உங்கள் கிச்சன் சுத்தமாக இருக்கணும். துணி வைக்க வேண்டியதில் துணி இருக்கணும், புஸ்தகம் இருக்க வேண்டியதுல புஸ்தகம் இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல செருப்பு பூரா அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு செருப்பு மேலே ஒரு செருப்பு, ஒரு செருப்பு மேலே ஒரு செருப்பு. வீட்டில் இருக்கிறது 3 பேர் தான் இருப்பாங்க, 40 செருப்பு அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் பார் என்னை பாருன்ற மாதிரி ஃபுல்லாக ஹாலில். இதை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணுமா? என்ன வரும் ஜெபம்? என்ன வெளிப்பாடு வரும்? ஆண்டவரே இவங்களுக்கு அறிவை தாரும் ஐயா, ஞானத்தை தாரும், இந்த செருப்பை எங்கே வைக்கணும்னு புத்தியை தாரும் ஐயா, அறிவை தாரும் அப்பான். செருப்பு எங்கே வைக்கணும்? நீங்கள் உபயோகிக்க வேண்டிய செருப்பை மாத்திரம் என்ன பண்ணணும்? வைக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணக்கூடாது? செருப்பு அழகாக அடுக்கி வச்சுட்டு வரணும். ஒருத்தர் செருப்பு இருக்கும், அவங்க மேலே அந்த செருப்பு மேலே இவங்க செருப்பு வைக்க வேண்டியது. இப்போ இந்த மண்ணு ஊரம் எங்கே இருக்குது? இவங்க செருப்பில் இந்த மண்ணு ஊரம் எங்கே இருக்கு? பிரைஸ்லாட் சிஸ்டர், அவங்க செருப்பு மேலே இவங்க செருப்பு வச்சுட்டு வந்திருப்பாங்க. திரும்பி போகும்போது இவங்க பிரைஸ்லாட் சொல்லுவாங்களா? அடுத்த நாள் பிரைஸ்லாட்னு சொல்லும்போது பிரைஸ்லாட், இந்த செருப்பை எங்கே வைக்கணும் கூட தெரியலேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் 5000 பேர். செருப்பு எத்தனை இருக்கும்? அப்போ எத்தனை செருப்பு இருக்கும்? 5000 பேருங்க. எத்தனை செருப்பு இருக்குங்க? 10,000 செருப்பு. ஒரு செல்ஃபு கிடையாது, எல்லாம் ரோட்டில் கிடக்கு. ஏன் ஒரு செருப்பு ஒரு செருப்பை காணோம். நான் பிரசங்கம் பண்ணுறேன், சிறப்பு செய்தியாளர் போஸ்டர்லாம் போட்டிருக்கு. 3 நாள், முதல் நாள் பிரசங்கம் பண்ணிட்டு பிறகு என் செருப்பை காணும். ஒரு செருப்பு கிடக்கு, ஒரு செருப்பை காணும். அந்த செருப்பு ரோட்டில் கிடந்தது. செருப்பு என்ன பண்ணணும்? ஓரமாக வரிசையாக அடுக்கி வச்சுட்டு வரணும். யார் வீடோ தானே போடு, டபாரு போடக்கூடாது. ஒருத்தர் இல்லை, மீட்டிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டு முந்தின சேர் இருக்குல்ல, அந்த சேரை உதைக்கிறார். ஏன்டா இவர் இந்த சேரை போட்டு உதைக்கிறாருன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து உட்காந்தார். அவர் இவருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டார்? இவர் அந்த சேரை போட்டு ஒரு உதைக்கிறார், அது தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அப்படி சீட்டு போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. பிரதர் வராங்க, ரிசர்வேஷனை போடுறீங்க. என்ன பண்ணணும்? தன்னை போல பிறனை நேசின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். வயசானவங்க வந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம்ன்றது. வயசானவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். எந்திரிச்சு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். உங்கள் தாய் தகப்பன் மாதிரி பார்க்கணும் வயசானவங்களை. எல்லாம் வலது வைத்து வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாம் கையை வைத்துங்க. வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாம் கையை வைத்துங்க. ஆண்டவரே பெரியவங்க வந்தால் நான் இடம் கொடுப்பேன் ஆண்டவரே. நான் சேரில் உட்காந்துருந்தா நான் எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுப்பேன் ஆண்டவரே. இயேசுவே அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. நான் வயசானவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன் ஆண்டவரே. என் சொந்த தாய் தாப்பனை போல எல்லாரையும் பார்ப்பேன் ஆண்டவரே. நன்றி. கரங்களை திரிக்கத்தை மேம்படுத்துவோமா? பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் உலகத்தில் ஞானத்தோடு இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அப்படி பார்க்கணும். அதான் ஞானம் கூப்பிடுகிறதுலையோ புத்தி சத்தமிடுகிறதுலையோ இருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் என்ன இருக்குது? ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகிலுள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திற்கு தொனிக்கும். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். என்ன மெக்கானிக் ஷாப் போறீங்களா, ஏதாவது கடைக்கு போறீங்களா, அவங்க எப்படி சாரி எடுத்து காமிக்கிறாங்க, அந்த சாரி எடுத்து எப்படி வைக்கிறாங்க, அந்த கீழே இருக்க சாரி எப்படி எடுக்கிறாங்க, அப்படி எப்படி விரிச்சு காமிக்கிறாங்க, எப்படி மடிச்சு வைக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். கடைக்கு போனீங்கன்னா அவன் எப்படி ஞானமா பொருட்கள் அடுக்கி வச்சிருக்கிறான். சின்ன இடத்துல அவ்வளோ நிறைய பொருட்களை எப்படி அடுக்கி வச்சிருக்கிறான், எப்படி சுத்தமா தொடச்சி வைக்கிறான், அந்த இடத்தை எப்படி சுத்தமா வச்சிருக்கிறான், சின்ன இடமா இருந்தாலும் எப்படி சுத்தமா வச்சிருக்கிறான், அதெல்லாம் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஞானம் இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணணும்? அதை பார்க்கணும். அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கணும். நீங்கள் வந்து பாம்பே, பூனா, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும், புறா கூடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அவங்க அவ்வளவு ஞானமாக வச்சிருப்பாங்க. திங்ஸ் அழகாக அடுக்கி வச்சிருப்பாங்க. உட்காரத்துக்கு சேர் போடலாம் இருக்கு, இடம் இருக்காது. ஒரு தகர டப்பாவை தூக்கி போட்டு அது மேலே ஒரு துணி போட்டு உட்காருங்க ஏன்னுவாங்க. அப்படி வச்சிருப்பாங்க.
உங்கள் பைபிளை பார்த்தா சுத்தமாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் கிழிஞ்சு தொங்கும், என்னை விட்டுன்னு கிழிஞ்சு தொங்கும். அதை ஒரு அழகாக ஒரு அட்டை போட்டு வச்சிருக்கணும்னு கூட இருக்காது. அழகாக அட்டை போட்டு உங்கள் பைபிளை சுத்தமாக இருக்கணும். பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம் இது, கர்த்தருடைய புஸ்தகம் இது, நம்ம கொடுத்துருக்கிற அரிய பொக்கிஷம், அது அழகாக வச்சிருக்கணும். ஜெபத்தோட ஜெயகீதங்கள் புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? சோஸ்திர பலிகள் 1000 வச்சிருக்கீங்களா? கிழிஞ்சிருச்சா? ஒரு பக்கம் கிழிஞ்சுதா? புதுசு வாங்குங்க, ஒட்டி வைங்க. ஒரு பக்கம் 4 பக்கம் இருக்காது. 11வது பாட்டில் தான் அந்த பாட்டு இருக்கும். ஜெபத்தோட ஜெயகீதம் 11வது பாட்டில் தான் இருக்கும். முதல் 10 பாட்டு என்னாச்சு? கிழிஞ்சு போச்சு, பொருளடக்கமெல்லாம் போச்சு. பக்கத்தில் பார்க்கறது என்ன பாட்டு, ஏன்னா இவங்க இதில் 10 பக்கத்தை காணும், பொருளடக்கமெல்லாம் காணும். ஏன் அது வாங்க முடியாது உங்களுக்கு? அது வாங்க முடியாது உங்களுக்கு? வாங்கணும். நீட்டா பிள்ளைகளுக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணி பழக்கம் கொடுக்கணும். எப்படி சாப்பிடணும், யார் உட்காந்து சாப்பிட உட்காந்து முதல்ல தண்ணி வைங்க. விக்கல் எடுத்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க விக்கல் எடுத்து செத்து போயிட்டார். அந்த மனைவி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஹஸ்பண்ட் விக்கல் எடுத்துச்சு, வாலிப வயசு, விக்கல் எடுத்துச்சு, எடுத்து தண்ணி கொடுக்கறதுக்குள்ள செத்து போயிட்டார். முதல்ல சாப்பாடு வைக்கணும், என்ன வைக்கணும்? தண்ணி வைக்கணும். அடுத்ததான் சாப்பாடு வைக்கணும். சுட சுட வைக்கணும், எதுவுமே சூடாக வைக்கணும். நல்லா குளிர்ந்து போய் வைக்கக்கூடாது. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் பார்கள் பாவம் படுற பாடு பார்த்தீங்கன்னா, புருஷன் பார்கள் படுற பாடு பாவமாக இருக்கும். இங்கே இருக்கவங்கள சொல்லலை, உங்களை சொல்ல, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க, காலையில் போயிடுவாங்க. மத்தியானம் அவங்க என்ன பண்ணுவாங்க? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா, அவங்களோட போயிட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி லேட்டாக வருவாங்க. ராத்திரி 11 மணி 11:30 மணி ஆயிரும். இந்த போய் பெல் அடித்தா கதவு திறக்காது, இந்த அம்மா கதவை திறக்காது. அப்புறம் இவர் பாவம் என்ன பண்ண வேண்டியது? அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இயேசுவே மனம் இறங்குமப்பா, என் பொண்டாட்டியின் கண்கள் எனக்கு தயவு கிடைக்க செய்யுங்கப்பா, எஸ்தருக்கு ராஜாவின் கண்களை தயவு கிடைக்க செய்து போல என் மனைவியின் கண்களை தயவு கிடைக்க செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக தட்ட திறந்துடும். உள்ளே போய் பார்த்தா அந்த ஒய்ஃப் இல்லை, செவத்து பக்கம் பார்த்து படுத்துருக்கோம். அம்மா அம்மான்னு வாரு. இந்த பிச்சைக்காரங்க பாருங்க, பிச்சைக்காரன் அம்மா தாயே பிச்சை ஓடுமான்ற மாதிரி அம்மா அம்மான்மா. மூச்சு காமிக்காது. ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் அவர் என்ன பண்ணல, ஃபோன் பண்ணி நான் லேட் ஆகும்னு சொல்லலை. இவர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்கணுமா? அவர் அன்புள்ள மனைவியே, கணத்து குறுக்க மனைவியே, நான் இரவு கொஞ்சம் நேரம் சென்று வருவேன்னு சொல்லலையா? அதுக்கு இந்த ஆளுக்கு தண்டனை. இவர் அம்மா அம்மான்னு தொடுவாரா? அப்படின்னும். பசிக்குதுமா, மணி எத்தனை? 11:30மா. நான் ஹோட்டலாக நடத்துகிறேன். இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு வந்திருந்தான், ஸ்கூலில் என் கூட படித்த ஃப்ரெண்டுமா, அவங்க கூட சாப்பிட முடியும், அவரோடய போயிட வேண்டியதானே. எதுக்கு இங்கே வந்தீங்க? அவரோடைய போயிட வேண்டியதானே, ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? பசிக்குதுமா, அந்த டேபிள் இருக்கு, போய் சாப்பிடுங்க. டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா பூரா ஆறி போயிருக்கும். அந்த சட்னியில் அது கெட்டு போயிருக்கும், சாம்பார் ஊசி போயிருக்கும், அந்த தோசையில் இந்த சாணியை வச்சு விரட்டி வச்ச மாதிரி என்னையா சாப்பிட போகிறேன்னு விரைச்சிக்கிட்டு நிற்கும். நீ என்னையா சாப்பிட போகிறேன்னு போட்டு நாத்தம் பிடிக்கும். அம்மா கெட்டு போச்சுமா, சாம்பார் சட்னியெல்லாம் கெட்டு போச்சு. அப்புறம் மணி இத்தனை மணிக்கு வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? இவர் பாவம் போய் என்ன பண்ணுவார்? சோத்திரப்பா இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் ஐயா. எனக்கு யார்கிட்டருந்து விடுதலை? என் மனைவிட்டேருந்து விடுதலை தாரும் ஐயா. அதே இது என்ன பண்ணணும்? ஞானமாக நடத்த என்ன பண்ணணும்? புருஷன் வந்தாரா, டங் டங் உடனே கதவை திறந்துடணும். அப்போ அவருக்கு என்ன ஆச்சரியமாயிரு, இது கனவா, இது சொப்பனம் தானே, ஏன் வீடு தானான்னு போய் பார்ப்பார். ஏன் வீடு தானா, ஏன் மனைவி தானான்னு பார்ப்பார். என்ன இவ்வளவு அன்பா திறக்கிறா கதவைன்னு. வாங்க அத்தான்னீங்கன்னா அவன் செத்தான். அந்த இடத்துல அவன் செத்து விழுந்துருவான். அத்தான்னீங்கன்னா போதும். என்ன அத்தானா? அவர் நினச்சிருப்பார் இன்னைக்கு எரிமலை வெடிக்க போகுதுன்னு நினச்சிருப்பார். இங்கே என்ன ஆகுது? அத்தான்னொன்னே அவ்வளோதான். உள்ளே வந்தோடனே சுட சுட தண்ணி கொடுத்து இந்தாங்க கால் கழுவிக்கோங்க. அவர் பார்ப்பாரு அப்படி வெது வெதுன்னு. ஏன்னா அவர் குளிர்ந்த தண்ணியில் ஐயோ முகத்தை கழுவணுமே நினச்சிருப்பாரு. இப்போ வெது வெதுன்னு தண்ணி, கை காலெலாம் கழுவுனோடனே நல்ல சுத்தமான டவல், சுத்தமான ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டார். மாற்றிட்டு வரதுக்குள்ள சுட சுட தோசை, நல்லா சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிடுங்க, இந்தாங்க அத்தான் சாப்பிடுங்க. அவர் என்ன பண்ணுவார்? இயேசுவே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம், மனைவியை கண்டடைகிறவன் நான், கர்த்தர் கொடுத்த பெரிய ஈவு அப்பா, என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் சட்னிக்காக ஸ்தோத்திரம், என் மனைவி கொடுத்த சாம்பாருக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரவியா,
கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக் கொள்கிறான். மனைவியை கண்டு நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்ள எல்லா வசனமும் வரும். ஜெபம் பண்ணுனா, இயேசுவே என் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்வார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட மெதுவா ஏங்க லேட்டுன்னு கேட்கணும். காலையில் சில என்ன பண்ணுவாங்க, கணவன்மார்கள் பைபிள் படிக்காம ஜெபிக்காம டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா செல்லில் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. தலைப்புச் செய்திகள், இன்று விமானம் நொறுங்கியது செங்கிஸ்கானில் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஆமா, இவர் மோடி பெரிய பிரைம் மினிஸ்டர், இவருக்கு போய் நியூஸ் பார்க்குற, போய் வெங்காயம் வாங்கிட்டு வாயா, வீட்டில் வெங்காயம் இல்லை பூண்டு இல்லை, போய் வெங்காயம் வாங்கிட்டு வாயான்னு இவன் பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க அம்மா போயா வாயான்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு பென்சில் வாங்கிட்டு வாயான்வான். இது யார் கற்றுட்டு, எங்க யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாம் மனைவிமார்கள் கையை வைத்துங்க, மனைவிமார்கள்லாம் கை வைத்துங்க. என் புருஷனை மதிப்பேன்பா, என் புருஷனை நான் மதிப்பேன் சொல்லுங்க வாய் விட்டு. என் புருஷனை நான் மதிப்பேன், நான் மதிச்சாதான் என் பிள்ளைகள் மதிக்கும்பா. என் புருஷனுக்கு நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, ஆதாமுக்கு தான் ஏவாளை உருவாக்கி கொடுத்தீங்கப்பா, ஏவாளுக்காக ஆதாம உருவாக்கலப்பா. ஆதாமுக்கு ஒரு துணை அவசியம் என்று ஏவாளை உருவாக்கி கொடுத்தீரப்பா. அப்பா, குடும்பத்துக்கு தலை புருஷன் தான் எழுதி கொடுத்திருக்கிறீர் அப்பா. என் குடும்பத்தின் தலைவர் என் புருஷன் தான் அப்பா. என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன் ஆண்டவரே. ஆபிரகாமை சாராள் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாள் அப்பா. அப்படி போல என் புருஷனுக்கு நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகளுக்கு முன்பாக என் புருஷனை நான் மரியாதையோட நடத்துவேன் அப்பா. என் பிள்ளைகளுக்கு நான் முன் உதாரணமா இருப்பேன். என் புருஷனை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் புருஷனுக்கு தெரியாம நான் எதையும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த நல்ல புருஷனுக்காக ஸ்தோத்திரம். நான் புத்தியுள்ள மனைவியாக இருப்பேன். என் புருஷனுடைய அப்பா உணர்வுகளை, அப்பா தகப்பனே ரசனைகளை, விருப்பங்களை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நான் நடப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஐயா, தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 14:1 என்ன பார்க்கிறோம்? புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரியை தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள். குடும்பத்தை கட்டுறது ஸ்திரீயின் கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது, மனைவிமார்கள் கையில தான் இருக்குது உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புறது. நீதிமொழிகள் 19:14 என்ன இருக்குது? வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. An understanding wife is a gift from God. உங்களுக்கு ஆஸ்தி வரும், சொத்து வரும், உங்க அப்பா அம்மா கொடுப்பாங்க, உங்க பாட்டி தாத்தா கொடுப்பாங்க. ஆனா புருஷனுடைய உணர்வுகளை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை, ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்கிற ஒரு மனைவி கர்த்தர் கொடுக்கிற பரிசு அது. உங்க புருஷனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது பார்த்து பார்த்து செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய புருஷன்மார்கள் பண்ற தவறு என்ன தெரியுமா? மனைவிமார்கள் ஷார்ப்பா இருப்பாங்க. ஏன்னா புருஷன்மார்களுக்கு ஒரு மூளை தான் வேலை பார்க்கும், நம்மளுக்கு 2 மூளை இருக்குது. இடது பக்கம் மூளை இருக்குது, வலது பக்கம் ஒரு மூளை இருக்குது. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இருக்குது. ஜென்ஸுக்கு என்ன ஆகும்னா, ஆண்களுக்கு ஒரு மூளை தான் வேலை பார்க்கும். இடது பக்கம் மூளை வேலை பார்த்தா வலது பக்கம் மூளை வேலை பார்க்காது, வலது பக்கம் மூளை வேலை பார்த்தா இடது பக்கம் மூளை வேலை பார்க்காது. ஆனால் பெண்களுக்கு 2 மூளை வேலை பார்க்கும். அதான் பிரச்சனை. பெண்களுக்கு இன்ட்யூஷன் பவர், உள்ளுணர்வு ஷார்ப்பு. ஒரு மனுஷனை பார்த்த மாத்திரத்தை நல்லவன் கெட்டவன் தெரியும். இந்த காரியம் நம்ம செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது தெரியும் அவங்களுக்கு, டக்குன்னு தெரியும். அது புத்தினால வரதில்லை, உள் உணர்வுல அவங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய உலகத்தை உணர்வாங்க அவங்க. இந்த காரியத்தை நம்ம செய்யலாம், இவருக்கு கொடுக்கலாம், இவருக்கு கொடுக்கக்கூடாது, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலாம், இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகக்கூடாது, இவரோட நட்பு வச்சுக்கலாம், இவரோட நட்பு வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ மனைவிமார்கள் என்ன பண்ணணும்? அதை சபையில் எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றாரு, சபையில வைத்து என்ன பண்ணாத, உன் புருஷனோட வாக்குவாதம் பண்ணாத, விவாதம் பண்ணாத, வீட்டில் போய் பேசுன்றார். ஏன்னா உனக்கு ஷார்ப்பா உடனே தெரியும். உடனே என்ன பண்ணக்கூடாது? புருஷன் பேசக்கூடாது. வீட்டில் போய் தனி அறையில் போய் ஏங்க இந்த காரியத்தில் நம்ம இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இன்னின்ன காரணங்களால செய்ய வேண்டாம்னு சொல்லணும். எல்லாம் முன்னாடி என்ன பண்ண, அது புருஷன்மார் என்ன பண்ண வேண்டியது? அதனால எதை கேட்டாலும் என்னவா பண்ணலான்னு கேட்கக்கூடாது. எல்லாம் புருஷன்மார்கள்லாம் கை வைத்துங்க. புருஷன்மார்கள்லாம், இயேசுவே எனக்கு நீ ஞானத்தை கொடுத்திருக்கிறீரப்பா, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீர், புத்தியுள்ள மனைவியை கொடுத்திருக்கிறீர்,
நான் உம்மிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே என் பொண்டாட்டி என்னை ஆளுகை செய்யக்கூடாதப்பா, என் மனைவி என்னை ஆளுகை செய்யக்கூடாது. இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்யணும் அப்பா. என் மனைவி புத்திசாலினால அவளை என் தலைக்கு மேல நான் வைக்க கூடாது ஆண்டவரே. நான் வீட்டின் தலைவராக இருந்து என் ஸ்தானத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இன்றிலிருந்து என் ஸ்தானத்தை எனக்கு தாரும். நான் ஒரு புருஷனாய் நடக்கணும் ஆண்டவரே, ஒரு புருஷனாய் நடக்கணும், வீட்டின் தலைவராய் நான் நடக்க எனக்கு கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்துல ஆமென். கரங்களத்திற்கு மகிமைப்படுத்துவோமா? இந்த இடது பக்க மூளை வலது பக்க மூளைனால என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அது என்னடான்னு தெரியும். இடது பக்க மூளைன்னா நல்ல கணக்கு வழக்கு வரும் அவங்களுக்கு. 2 2 4 அப்படின்னு டக்குன்னு வந்துடும். 2.05 3.05 -4.06 அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கணக்கு வரும். இந்த இடது பக்க மூளை பயங்கரமாக கணக்கு போடும். பேங்க்கில் இருக்கவங்கெல்லாம் இந்த இடது பக்க மூளையில் பலம் உள்ளவங்க. கார் ஓட்டினாங்கன்னா ஃபஸ்ட் கியர் எப்போ போடணும், செகண்ட் கியர் போடணும், எப்போ தேர்ட் கியர் போடணும், எப்போ கிளச்சாக போடணும், என்ன பண்ணணும் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த மீட்டரில் ஸ்பீடா மீட்டரில் பார்ப்பாங்க. 10 பைசா 15 20 அங்கே கிளச்சு மாறும், கியர் மாறும். இந்த ரைட் பிரெயின் பர்சன் இருக்காங்களே, வலது பக்க மூளை இருக்கவங்க, கிரியேட்டிவ் மைண்டு. இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க, பெயிண்ட் பண்ணுறவங்க, கேமரா பண்ணுறவங்க, சிற்பம் செதுக்கிறவங்க, கதை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்கெல்லாம் வலது பக்க மூளை உள்ளவங்க. எல்லாமே உணர்ந்து செய்வாங்க. கார் ஓட்டுவாங்க, ஆனால் அவங்க என்ன கியரில் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அவங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே கியர் மாற்றுவாங்க, அவ்வளோதான் தெரியும். எப்படி அவங்க படம் வரைகிறாங்க தெரியாது. கணக்கு போட சொன்னே கணக்கு வராது அவங்களுக்கு. அவங்க பர்ஸில் எவ்வளவு, அவங்க வேலெட்டில் எவ்வளவு பணம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் கரெக்டாக சொன்னான்னா அவன் இடது பக்க மூளை உள்ளவன். இவ்வளோ பணம் இருக்குங்கன்னுவான். இத்தனை 500 ரூபா நோட்டு இருக்குது, இத்தனை 200 ரூபா நோட்டு இருக்குது, இத்தனை 100 ரூபா நோட்டு இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவான். ஆனால் வலது பக்க மூளை இருக்கணுங்க அது தெரியாது. எவ்வளோ வச்சுருக்கான்லாம் தெரியாது. அவனுக்கு பணம் பெருசாக இருக்காது. அவன் எல்லாமே ஃபீல் பண்ணி பண்ணுறவன். இப்போ பாட்டு போடுறீங்கன்னா ட்ரம்ஸில் உட்காந்துருக்கவன் லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணுவானா 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3 4 அப்படி அடிப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பாடணும். ஆனால் வலது பக்க மூளை இருக்க அப்படி இல்லை. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வாசிப்பான். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வாசிப்பான். அவன் எல்லாமே உணர்ந்து பண்ணுறவன், ஃபீல் பண்ணுறவன், ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் திங்க் பண்ணுவான். ஆனால் இடது பக்கம் மூளை இருக்கவன் முழுக்க முழுக்க திங்க் பண்ணி பண்ணுறவங்க. அவங்க உணர்வு பூர்வமாக எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் லேடிஸ்க்கு 2 வேலை பார்க்கும், 2மே வேலை பார்க்கும். உங்களுக்கு 2ம் தெரியும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ மீன் சாப்பிட சொன்னீங்க, நான் மீன் சாப்பிடுவேன். ஆனால் இந்த மீனை எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. இன்றைக்கி மத்தியானம் 2 மீன் வச்சாங்க, எந்த மீன் சாப்பிட்டா எனக்கு தெரியாது. ருசியாக இருந்துச்சு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா ரைட் பிரெயின். என் பர்ஸில் எவ்வளோ, என் வேலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளை வேலை செய்யாது. எனக்கு கணக்கில் சொன்னீங்க கணக்கு வராது. எத்தனை கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இங்கே கன்னியாகுமரிக்குன்னா தெரியாது. வந்தோம் அவ்வளவுதான். எத்தனை பைசாவுக்கு வாங்கணும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் இடது பக்கம் மூளை இருக்க என்ன பண்ணுவான், எவ்வளவுன்னு பணத்தை தான் பார்ப்பான். தோசை என்னன்னு பார்க்க மாட்டான். அது என்ன தோசை, நெய் தோசையா மசாலா தோசையா அப்படி பார்க்க மாட்டான். இது எவ்வளோ ரூபா, அது எவ்வளோ ரூபான்னு பார்ப்பான். ஆனால் வலது பக்கம் மூளை உள்ளவன் தோசை என்ன தோசை நல்லா இருக்கும், என்ன பரோட்டா நல்லா இருக்கும், பூரி நல்லா இருக்குமா, சப்பாத்தி நல்லா இருக்குமான்னு பார்ப்பான். எல்லாமே ஃபீல் பண்ணி பண்ணுறவங்க. இதுதான் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட்ன்றது, ஐக்யூ யூக்யூன்றது. ஐக்யூன்றது உங்கள் அறிவு திறமை எவ்வளோ இருக்குன்றது. ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், கிரஹாம்பெல் அவங்கெல்லாம் லெஃப்ட் பிரெயின் பீப்புள். ரைட் பிரெயின் பீப்புள் யாருன்னா ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, கிரியேட்டிவ் பீப்புள். அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணி ருசித்து சாப்பிடுவாங்க. இப்போ நான் காஃபின்னா எனக்கு காஃபி போடுறது எப்படின்னு தெரியாது, என்னென்ன செய்யணும். ஆனால் காஃபி எப்படி இருக்குன்னு தெரியும், ருசி தெரியும். ருசிக்குதே எப்படி இருக்கணும் ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபினா எப்படி இருக்கும், ஒரு இன்ஸ்டன்ட் காஃபினா எப்படி இருக்கும், ஒரு டீனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியும். புரியுதா? புரிஞ்சதுன்ற கையை வைத்து காமிங்க. ஆமென். ஒருத்தரை பார்த்த உடனே ஆண்டவர் காமிப்பார் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். இப்போ நீங்கள் அமெரிக்கா ஜனாதிபதியெல்லாம் சந்திக்கிறீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. பல பேர் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க, எல்லாமே நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்னும் என்ன சாப்பிடுவீங்க, விரும்பி என்ன சாப்பிடுவீங்க, சாப்பாட்டில் என்ன அலர்ஜி, என்ன மருந்து சாப்பிடுவீங்க, என்ன மருந்து உங்களுக்கு அலர்ஜி, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க. உங்களை கேட்டுட்டு அமெரிக்க ஜனாதிபதியை கொண்டு போகும்போது
உங்கள் பேர், நீங்கள் லெஃப்ட் பிரெயினா ரைட் பிரெயினா, உங்கள் நாடு, இவ்வளோதான் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா கென்னடி, ஆர்மோட், இந்தியா, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இப்போ ட்ரம்ப் வராரு, நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்டை கொண்டு போய் என்னட்ட இவர் இந்தியாவிலேருந்து வராரு, தமிழ்நாட்டிலேருந்து வராரு, இவர் வேறு பால்ராஜ் கென்னடி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவர் வலது பக்க மூளை உள்ளவர், இவர் பேர் இன்ன பேர் இன்ன நாட்டை சேர்ந்தவர், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப் என்கிட்ட பேசுவார். எப்படின்னா, இப்போ இடது பக்க மூளை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரில் எல்லாம் படிப்பாங்க, உலக செய்திகள் படிப்பாங்க, ரஷ்யாவில் என்ன நடந்தது, ஜப்பானில் என்ன நடந்தது, கொரியாவில் என்ன நடந்தது, ஆஸ்திரேலியா என்ன நடந்தது, நியூசிலாந்து என்ன நடந்தது, ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தது, நைஜீரியாவில் என்ன நடந்தது, அப்புறம் பங்களாதேஷில் என்ன நடந்தது, இங்கே உத்தரப்பிரதேசம் என்ன நடந்தது, ஜார்க்கண்ட் என்ன நடந்தது, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிப்பாங்க. டிவியில் நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நியூஸ் பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் லெஃப்ட் பிரெயின் பீப்புள், இடது பக்க மூளை உள்ளவங்க. வலது பக்க மூளை உள்ளவங்க எது முக்கியமோ அதை மட்டும் பார்ப்பாங்க. எந்த நியூஸ் அவங்களுக்கு பேப்பர் எடுத்தாங்கன்னா எந்த நியூஸ் முக்கியமோ அதை மாத்திரம் பார்ப்பாங்க. டிவி போட்டாங்கன்னா எந்த நியூஸ் முக்கியமோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதான் ரைட் பிரெயின். ஆமே, இதெல்லாம் ஆண்டவர் படைத்த படைப்பு தான் ஞானம். ஞானம் இதை தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கார் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நீதிமொழிகள் 9 அதிகாரம் முதல் 6 வசனங்கள் பாருங்க. நீதிமொழிகள் 9 அதிகாரம் முதல் 6 வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு புத்தினை நோக்கி எவன் பெரியோ அவன் இடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாரு? ஞானம் உங்களை கூப்பிடுது, வீதியில நின்று கூப்பிடுது, சத்தம் போட்டு உங்களை கூப்பிடுதுன்றார். உடனே என்ன அர்த்தம்? ஞானம் காத்திருக்குது, நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும், நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு பஸ்ஸில் போறீங்க அப்படின்னா மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க ஞானமா, ஒரு பொது இடத்துக்கு போறீங்க எப்படி ஞானமா நடக்கிறாங்க பார்க்கணும். எப்படி அந்த இடத்துல எப்படி நடக்கிறாங்க, எல்லாரும் என்ன மாதிரி டிசிப்ளினா இருக்கிறாங்க, எங்க என்ன ஒழுங்குமுறை கடைபிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். பார்த்து என்ன பண்ணணும்? ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருந்தது? இன்னைக்கு நீங்க இப்போ அனுப்புனா தான் நாளைக்கு சீக்கிரம் வருவீங்க. இன்னும் நான் எடுத்தேன் என்ன பண்ணுவீங்க, இவர் ரொம்ப லேட் ஆக்கிடுவாருங்க, நாளைக்கு வரமாட்டீங்க. இந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டது. டிஜிஎஸ் தினகரன் வந்து டைம் அப்படி கீப்பப் பண்ணுவார். 5.5 லட்சம் பேர் ஜனங்க இருப்பாங்க. 5.5 லட்சம் ஜனங்களும் டிஜிஎஸ் தினகரன்ற அந்த மனுஷனுடைய பேச்சை கேட்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக 7:25க்கு மைக்கை வாங்குவார், 8:25க்கு மைக்கை திருப்பி கொடுத்துருவார். இப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், தனியாக இருக்கும்போது அவ்வளோ பேர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா பேசியிருக்கலாமேன்னு. நாளைக்கு அவங்க வரணும் இல்லையா? இன்றைக்கி நான் லேட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஒரு லேட் ஆக்கிடுவார்னு வரமாட்டான். இப்போ நான் சீக்கிரம்னா சீக்கிரம் அனுப்பிச்சிடுவார்னு வருவாங்கன்னு. அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். நம்ம டைம் கீப்பப் பண்ணுறதுல ஞானமாக இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஜாய்ஸ் மேயர் அந்த அம்மாவுக்கு எனக்கு வேலை கேட்டு, நான் கஷ்டமான நேரத்தில் எனக்கு வேலை கேட்டு அந்த அம்மாவுக்கு நான் என்னோடய விவரங்கள்லாம் அனுப்பினேன், எங்கள் பாஸ்டர் மூலமாக அனுப்பினேன். அந்த அம்மா எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. கேமராமேனாக எனக்கு ஒரு போஸ்ட் கேட்டு எழுதியிருந்தேன். அந்த அம்மா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க, நீ ரொம்ப நாள் கேமராமேனாக இருக்க மாட்டேன், என்னை மாதிரி ஒரு பிரசங்கியார் ஆகிருவேன் சொல்லிட்டு அந்த அம்மா எழுதுகிற எல்லா புஸ்தகமும் எனக்கு அனுப்புவாங்க. அந்த அம்மா என்னென்ன புஸ்தகம் எழுதுகிறாங்களோ அவ்வளோ புஸ்தகம் எனக்கு வரும். அந்த நேரத்தில் என்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் அதை விலை கொடுத்து என்னால் வாங்கலாம் முடியாது. அந்த அம்மா எனக்கு இலவசமாக அனுப்புவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என்னுடைய ஊழியத்தின் பேரை நான் மாற்ற போகிறேன், அதனால் கம்ப்யூட்டரில் எல்லாம் மாற்ற போகிறோம், ஒரு கார்டு இதில் இருக்குது, இந்த கார்டை ஃபில் பண்ணி அனுப்புனாங்க. நான் அசட்டையை அனுப்பிட்டேன், லேட்டாக அனுப்பிச்சிட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? உன் எலக்ட்ரிசிட்டி பில்லை நீ லேட்டாக கட்டுவியா? லேட்டாக கட்ட என்ன ஆகும்? கரண்ட்டை முடிக்கிட்டு போயிடுவான், கரண்ட்டை தூக்கிட்டு போயிடுவான், கரண்ட்டை ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுவான். உன் ட்ரெயினுக்கு நீ லேட்டாக போவியா? உன் ஃப்ளைட்டுக்கு நீ லேட்டாக போவியா? எனக்கு அவங்க தொடர்பே நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு அனுப்புறதே நிப்பாட்டிட்டாங்க. சரியாக இருக்கணும். எங்கள் பாஸ்டர், நான் ஆண்டவர் நான் மேம்படுவே சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் நான் வரேன்னா அவங்க 2 பையனும் கூப்பிட்டு சொல்லுவார், கென்னடி பிரதர் வராரு, நாளைக்கு எத்தனை மணிக்கு மீட்டிங்னுவார். 9 மணி நான் 8:50க்கு இங்கே இருப்பேன், 8 மணி நான் 7:50க்கு இருப்பேன். நான் கரெக்டாக சொல்லு, கென்னடி பிரதர் வராருன்னுவார். இன்றைக்கும்
நான் வரேன்னா கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி இருப்பேன். நான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆராதனை முடிச்சிடும், செய்தி வேலைக்கு வாங்க. நான் ஆராதனை நான் இருப்பேன். நிறைய நேரத்தில் நான் போய் தான் கதவை திறப்பாங்க. 8 மணி ஆராதனை, 8 மணிக்கு முதல் நிற்பேன் நான். ஏன்னா யார் இதனுடைய ஆலயம்? என் கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் கூடுதல் மத்தியில் வாசம் செய்வேன்னா அவர் வந்திருக்கிறார், நம்மளை கூட்டுறார். நம்ம இருப்பதனால் அவர் வரல, அவர் இருப்பதனால் நம்மளை கூட்டுறார். சரியாக இருக்கணும். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நீங்க கணத்தை விதைச்சீங்கன்னா கணத்தை அறுப்பீங்க, மரியாதை விதைச்சீங்கன்னா மரியாதை அறுப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 2:13 பவுல் என்ன சொல்றார்? நான் உங்களிடத்திலே பிரசங்கித்த போது பவுல் தானே ஒரு மனுஷன் தானே பேசுகிறான் என்று இல்லாமல் கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசிகள் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தான் பேசுகிறார், பவுல் அல்ல என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலன் செய்யும். ஷார்ப்பா இருக்கணும். ஏன்னா நமக்கு சில நேரங்களில் நம்ம வயசாயிருச்சுன்னா பலவீனம் வந்துடும். நம்மளால முடியாது, வேகமாக நடக்க முடியாது, வேகமாக செயல்பட முடியாது. பலன் இருக்கும் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் அசதியா இருக்க கூடாது. எரேமியா 48:10 என்ன சொல்றான்? கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு ட்ரெயினுக்கு லேட்டா போவீங்களா? உங்க பிளைட்டுக்கு லேட்டா போவீங்களா? உங்க இபிபில லேட்டா கட்டுவீங்களா? கர்த்தருடையது. கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் காத்திருக்கார். ஓடி வந்தா கர்த்தர் பாப்பாரா இல்லையா? பாஸ்டர் பார்க்காதீங்க, மற்ற மனுஷங்களை பார்க்காதீங்க, 2 பேரை பார்க்கணும். ரோமர் 9:2 பவுல் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரும் மனசாட்சியும் சாட்சி சொன்னது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு உங்க பிரசங்கம் சூப்பரா இருக்கு அப்படின்னு வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொதப்பிட்டீங்கன்னா சோர்ந்து போயிருவேன். இப்ப அப்படிலாம் கிடையாது. யாரு என்னை மெச்சினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, யாரை என்னை துச்சமா பேசினாலும், கிரிட்டிசைஸ் பண்ணாலும், அப்ரிஷியேட் பண்ணாலும் எதையுமே மென் பண்ண மாட்டேன். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஆண்டவரை கேட்பேன், என் மனசாட்சி கேட்பேன், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? அவ்வளவுதான், போயிட்டே இருப்பேன். அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு வரணும்னா நீங்க கரெக்டா இருக்கணும். 9 மணி ட்ரெயினுக்கு 9:15 போவீங்களா? 9 மணி பிளைட்டுக்கு 9:10 போவீங்களா? கர்த்தருடைய காரியம் இது. இது ஏன் காரியம் கிடையாது. இது கர்த்தருடைய ஊழியம். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நம்ம முன்கூட்டியே நிக்கணும். புஸ்தகம் ஏன் உட்கார்ந்து 20 வருஷம் ஏன் எழுதணும்? எனக்கு எல்லாருமே அவிசுவாசமா தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டிலே பிரபலமான எழுத்தாளர் 700-800 புக் எழுதினவர் அவிசுவாசமா பேசினார். யாரு புஸ்தகம் படிக்கிறா? ஒருவனும் புஸ்தகம் படிக்கிறது இல்லை என்னார். புலம்புனார். அடுக்கி வச்சிருக்கிற யாரும் வாங்கல என்னார். என் கர்த்தரின் எழுத சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். என் கர்த்தரின் எழுத சொல்லியிருக்கார், என் கர்த்தரின் ஓட சொல்லியிருக்கார், ஓடிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். என் கர்த்தர் எனக்கு தருவார். ஆமே. நான் உழைச்ச உழைப்பு என் கர்த்தருக்கு தெரியும். அதை டைப் பண்ணி, அதை உட்கார்ந்து நான் அதை பிழை திருத்தம் பண்ணி ப்ரூஃப் பார்த்து அதுக்கு படம் எல்லாம் வச்சு அதை பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து நான் கொண்டு வரதுக்கு பட்ட பாடு என் கர்த்தருக்கு தெரியும். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஓ ரபலகதர நமகதரோ கோபோலி பஹதலனா லிபஹதரகபரனதரோ லிமஹசதலன மகபோ லிபஹதரமகரபரபலோ ரிபஹசதரபகதரோ. அப்பா, நீ பாஷையில பேசும்போதே ஜனங்கள் மீது உம்முடைய கரம் கடந்து வரட்டும். உம்முடைய ஞானத்தின் ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி, மனக்கண்கள், பிரகாசமுடைய மனக்கண்கள் உண்டாகட்டும் ஐயா. ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அறிவு கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இருதயம் திறக்கப்படட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர். ஓ ரபா காபா ரபா. பேதுரு பேசும்போது கொர்நேலி வீட்டில இருந்து எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது போல இந்த மாலை வேளையில் எல்லார் மீதும் இறங்கி வந்திருக்கிறேன். அப்பா, நாங்கள் அறியாதது, இதுவரை எங்களுக்கு எட்டாதது,
ஓ ரபா ரபா, பெரிய காரியத்தை இந்த பிள்ளைகளுக்குள்ள நீ செய்து கொண்டிருக்கிறீரப்பா. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள, உள்ளார்ந்த மனுஷிக்குள்ள என் கர்த்தர் ஊழிய செய்தீரப்பா. நான் கண்டேன். ஓ லிபாகா தாரா பாராபா, இதுவரை கண் காணாதது, இதுவரை செவி கேட்காதது, இதுவரை இருதயத்தில் உணராத காரியம் என் பரிசுத்த ஆவியானவர் நீர் பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா.